பேசுறோம். படைக்கப்பட்டு போய் கேட்கணும். பழைய ஏற்பாட்டில் தானே கேட்டீங்க நீங்க? பழைய ஏற்பாட்டுல பிதா சொன்ன வசனத்தை கேட்கிறேன். நேரடியா பிதா சொன்ன வசனம் தான். ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறீங்க. அதாவது பழைய ஏற்பாட்டுல பிதா கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருந்த வசனம் கேட்கறேன். அந்த கேள்வி கேட்கலங்க, பிதா சொன்ன வசனத்தை கேட்கிறோம். இல்ல நீங்க மாத்தி பேசாதீங்க. ஒரு இல்ல நீங்க நானும் அவரு படைப்பை பத்தி தானே பேசி, நீங்க படைப்பை தானே பேசிட்டு இருந்தோம். படைப்பு போய் தான் கேட்டு இல்ல 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 இப்ப இல்ல நீங்க ஓடுறீங்க. நீங்க அதான் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் ஷாம் பிரதர். அதாவது பிரதர், உங்களுக்கு அந்த யாத்ரா சம்பவம் தெரியுமில்ல? அதாவது மோசே வந்துட்டு செங்கடலை பிளக்கிற சம்பவம். அப்போ அப்போ அங்க போய் பாருங்க, அந்த இடத்துல யாவே என்ன செய்யறாராம்? செங்கடலை பிளக்குறாரு, கீழ்காற்ற வர பண்ணினார். அங்க அவர்களோட கூட நடந்த அந்த ஞான கண்மலை கிறிஸ்து இருக்கிறார்ல, அவரு பின்னாக நடந்தாராம். முன்னாக நடந்த தூதனானவர் பின்னாக நடந்தார். மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அந்த மோசே கூட கண்மலை கூட சென்ற கண்மலை கிறிஸ்துவேன்னு போட்டாங்க. ஆமா, அதான் அந்த அந்த தூதனானவர் இருக்காருல்ல, கண்மலை கிறிஸ்துவே. அதான் புதிய பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்து, புதிய ஆமா ஆமா பிரதர், ஆமா பிரதர். இருங்க 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 மோசே கிட்ட யாரு? யாவே சொல்றாரு, நான் உங்களை நடத்திட்டு போறதுக்கு ஒரு தூதரை ஒப்படைக்கிறேன். உங்களை நடத்திட்டு போறதுக்கு ஒரு தூதரை ஒப்படைக்கிறேன். அவருடைய சமூகத்துல நீங்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களை எல்லாம் என்ன பாருங்க பாருங்க. வசனம் பிரதர் இப்படிதான் பிரதர், ஷாம் பிரதர், வசனம் என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்கிறது இல்ல. வசனம் என்ன சொல்கிறதோ, இப்ப நான் அவரு கேட்டாரு பிதாவாகிய தேவனோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல இருக்காரா இல்லையான்னு கேட்டாரு. நான் காமிச்சிட்டேன். யாரு யாரு அதான் 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 அதுதான் வசனம் ஏத்துட்டீங்க நீங்க? இல்லையே, இயேசுவை யெகோவான்னு வசனம் காமிச்சேன்னு ஏத்துட்டீங்களா? அவர்தான் யெகோவான்னு? இல்லையே பிரதர், எங்க இருக்கு? நான் நீங்க நீங்க இருக்கா இல்லையான்னு கேக்குற அடுத்த கட்டம் இருக்கான்னு ஏத்துட்டீங்கன்னு கேக்குறேன். ஆமா, அது நீங்க காமிக்கிறதுல உங்களுக்கு இப்பவே புரிதல்ல தவறு இருக்கு. உங்களுக்கு நீங்க இப்பவே அந்த பிரதர் என்ன தப்பா நினைச்சிருக்காரு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல பிதாவும் குமாரனும் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆமா, அதாவது என்ன சொல்றாரு? அதாவது யாவே தேவனோட இயேசு கிறிஸ்து இருந்தாரான்னு கேக்குறாரு. இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னு நான் சொல்லிட்டேன்ல. காட்டுட்டா இருங்க நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். பைபிள்ல யாத்ராகமம் 14ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. 14ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 14 அல்லது 22 இருக்கலாம். 14ல 21வது வசனம் எடுங்க. அதான் 22 தான். நீங்க இஸ்ரவேல் பத்திர அதை சொல்ல வரீங்களா? அந்த வசனத்தை மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்தை காட்டினால் இங்க தேவன் தான் நிக்கிறாராம், கர்த்தரா செய்யறாராம். அதுக்கு முன்னால உள்ள வசனம் பாத்தீங்க. முந்தின 2 வசனம். ஓகே, அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோட ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமும் இருந்தது, இஸ்ரவேலுக்காக அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்தை காட்டினால். இல்ல, அதுக்கு முன்னால தூதனானவர் விலகி பின்னாக நடந்தார்ன்றோம். அவர்களுக்கு முன்னாக நடந்த தூதனானவர் விலகி பின்னாக நடந்தார் அப்படின்னு இருக்கும். அதை வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. நீங்க ஒரு தூதனுடைய சத்தத்தையே கேட்கறதுக்கு உங்களால இவர் ஏத்துக்கிட மாட்டாரு. இவரை தட்டி விடுங்க பிரதர், இவரை தட்டி விடுங்க. அதாவது வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படியணும் பிரதர். பல்லவத்துல இருந்து இறங்குற தூதன் இருக்கான். முதல்ல அவங்க சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க முதல்ல. அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மகிமை பிதான்னு சொல்லி அறியலாம். அந்த பாருங்க, இவர் இப்படித்தான் பிரதர் ஒண்ணு சொல். வசனம் என்ன இருக்குன்னா, என் தூதனை அனுப்பினேன்றாரு. முதல்ல தூதன் தான் போவான். அதுக்கப்புறம் எடுத்த உடனே அவரை போய் பார்க்க முடியுமா? பவுல் பார்க்க வேண்டியதானே? பவுல் பார்த்தாரா? மகிமை பவுல் பார்த்தாரான்னு கேட்கிறேன். யோவான் போய் நேரடியா ஆண்டவரை பார்க்க முடிஞ்சா?
தூதனுடைய காலில் போய் விழுகிறான். என்னென்ன, நானும் உன்னை போல ஊழியக்காரன் தான், தேவனை தொழுது கொள்ளுன்னு சொல்றான் அந்த ஊழியக்காரன். நீங்க அவரை தூதன் சொல்லிட்டு இருக்கீங்க. நடந்து போயிட்டு சரி சரி, நான் வேற பேசிட்டு சரி. இப்போ ஷாம் பிரதர் அத பாத்தீங்களா? பைபிள் செந்தில் வெளிப்படுத்த 19:16 படிங்க சொல்லுங்க கொஞ்சம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:16 அந்த வசனத்தை சொல்லுங்க. அவரா இல்லைன்னு நீங்க செக் பண்ணிடலாம். உங்களுக்குள்ள இருக்கு யாருன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல அவருடைய தொடையின் மேல எழுதப்பட்டிருந்தது. யார் அவரு? இந்த வாரம் இருங்க, நான் அந்த பைபிள் எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க பிரதர். வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனாவது அதிகாரம்? 19 எடுத்துக்கோங்க. 19:12 இருந்தே வாங்க. அந்த வர வெளிப்படுத்தின விசேஷம் 19 இல்லையா? என்ன பிரதர் எடுத்துட்டீங்களா? செந்தில் பிரதர் செந்தில் இல்ல, அவருக்கு ஃபோன் கால் வந்துருச்சு. அப்படியா? சரி பேசிட்டு வரட்டும். வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் போறதுக்கு முன்னாடியே இவர் எடுத்த அந்த வசனம் இருக்குல்ல, இவர் எடுத்த எக்ஸோடஸ் 14 அதிகாரத்துல அங்க வந்து தேவன் தான் போறாரு. அங்க வந்து தேவன் இருக்கிறாரு, அங்க தூதரை அனுப்புறாரு. இப்ப அங்க இருந்தது தேவன் தான் அப்படின்றது தெளிவா கர்த்தன் இருக்கு. அப்ப கர்த்தர் வந்தாருன்னு இவர் ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. அது கேளுங்க. ஏன்னா இவங்க என்னன்னா மாத்தி பேசுறாங்க. எப்படின்னா அந்த கர்த்தர்ன்ற வார்த்தைக்கு அதுல வந்து இயேசுன்னு எடுத்துக்க கூடாது. ஆனா கர்த்தர் வந்தா அவரு கர்த்தர்ன்னு சொல்லுவாங்க, ஆனா கர்த்தர் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கர்த்தர் வந்தாரா இல்லையான்ற புரிதல கேளுங்க ஃபர்ஸ்ட். அதாவது நீங்க வந்து என்னன்னா ரொம்ப போவேன் அந்த அவங்க கேட்கிற அந்த வசனத்தையே பொறுமையா கேட்டீங்கன்னா அவங்க பிடிபட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுடைய புரிதல நிறைய பிரச்சனையா இருக்கு. குளறுபடி. 14 அதிகாரம் 14 20 ஒரு செகண்ட்.
இருங்க. சரி பிரதர், இப்ப எஸ்எஸ்கே பிரதர், செந்தில் பிரதர், உங்க புரிதல் படி அந்த 14வது அதிகாரத்துல எக்ஸோடஸ்ல வந்து யாத்ராவில் 14வது அதிகாரத்துல அந்த கர்த்தர் வந்தாரா அந்த இடத்துல? ஆமா ஐயா, நான் அவருடைய கீழ்காற்றை வர சொல்லிருக்காரு. பலத்த கீழ்காற்றை கர்த்தர் வரல அந்த இடத்துல. கர்த்தர் வரல. அவர் அவரு அங்க இருந்துட்டே பண்ணிருக்கிறார், பரலோகத்துல இருந்துட்டே பண்ணிருக்கிறார். கீழே வரமாட்டாரா கேக்குறேன். அதுதான் சர்வ வல்லமை. ஒரு இடத்துல ஒரு வாட்டிக்கு வரவே இல்லையா? இல்ல வரலையான்னு கேக்குறேன். வருவாரா வரல? அவர் வரல. அவர் வராதது நம்மளுடைய நன்மைக்காகத்தானே. இல்ல பூமியில வரவே கிடையாது. அவர் வரல பிரதர். அவர் இருக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னா அங்கேதான் இருக்கிறாரு. பூமிக்கு வரவே மாட்டாரு. வரவே மாட்டாருன்னா என்ன அர்த்தம்? இப்போதைக்கு வரல பிரதர். இப்ப பூமியில எல்லாம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது. எல்லாம் ஒழுங்குக்கும் முந்தின சீருக்கும் வந்துச்சுன்னா வர வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா அவரோட வர முடியாது. வந்தா நாம இருக்க முடியாது. அப்ப யாவே வருவாருன்னு வசனம் காட்டட்டுமா? யாவே வருவார் பிரதர். ஏன் வர மாட்டாரு? அவர் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. யாவே வருவாரா வரமாட்டாரு? அவ்வளவுதான் சிம்பிளா. அவர் லிட்டரலா வரமாட்டார். வராதது நமக்கு நல்லது. ஏன்னா நாம சரியா வந்துருவாரு. நீங்க வருவாரு வரமாட்டாரு நல்லது. அந்த அடுத்த கட்ட ஏன் வருவான்னு அடுத்த கொஸ்டின் நான் கேட்டேன். பரிசுத்தம் ஆயிட்டா வந்துருவாரு பிரதர். நாம என்ன பரிசுத்தம் ஆகல. முழுமையா நான் கேட்கிற கேள்வி சொல்லுங்க. நான் கேளுங்க. யாவே வந்து இப்ப பூமியில நம்ம பரிசுத்தம் ஆகும் ரைட்டு, பரிசுத்தம் ஆகும் ரைட்டு. பூமி முழுவதும் வரவே வருவாரா வரமாட்டாரா? இல்ல இந்த டைம்ல கூட வரமாட்டாரு. ஆனா யாவே வருவாரு. இல்ல யாவே வருவாரு அப்படின்னு நான் வசனம் காமிச்சேன். வசனம் இருக்கு. யாவே வருவாருன்னு வசனம் இருக்கு. ஏன்னா அவர் தான் சொல்றாருல, நான் எகிப்துல போய் அவர்களுடைய கைகளை அவர்களை அழைத்து வருவதற்கு அவர்களுடைய கைகளை பிடித்த போதுன்னு சொல்றாரு. எப்படி பிடிச்சாரு சொல்லுங்க. நீங்களே எப்படின்னா அவங்களுக்கு ஃபீல் ஆச்சா? அவங்களுக்கு நம்முடைய கையை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணாங்களா? அவங்களுக்கு ஃபீல் ஆச்சா? நான் கையை பிடிச்சேங்கிறாரு. பிரதர் நான் அதை கேட்கல பிரதர். நான் என்ன கேட்கிறேன், கரெக்ட் தானே? யாவே வந்தாருன்னா வர மாட்டார் பிரதர். அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு பிரதர். சரி பிரதர், சக்கரை 14:5 படிங்க பிரதர். அதுக்குதான் நான் இது சொல்றோம்ல, உங்களுக்கு ஓசியால சொல்றோம்ல, நான் அவர்களோட உடன்படிக்கை செய்ய பிடித்த போது 14:5 அதை விடுங்க பிரதர். 14:5 படிங்க பிரதர். 14:5 யாவே வருவாரு. ஒரு ஆல்மைட்டி கடவுள் அவர் அங்க எகிப்துக்கு போனவரு இங்க வரமாட்டாரா? இல்ல ஒரு நிமிஷம் கையை பிடிச்சிருக்காருல்ல. இல்ல பிரதர், நீங்க நிறைய பேசிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல ஒரு நிமிஷம். ஒரு ஆல்மைட்டி கடவுள் வந்து ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு தன் படைப்புக்குள்ள வரமாட்டாரு, இல்ல வர முடியாது, இல்ல அவர் சொல்லியும் செய்ய மாட்டாரு அப்படின்னா அப்ப அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் கிடையாது. வர முடியும். எப்ப வர முடியும் அப்படின்னா நாமெல்லாம் பூரணம் அடைந்த பின்புதான் அவர். அப்புறம் அவர் கடவுளே கிடையாது. கடவுள் கிடையாது. அவர் ஏன் அப்படி வர அவருக்கு தடுக்க? கடவுளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அவர் தேவனே கிடையாது. அவர் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல, நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாருல, அந்த அன்பு தான் அவரை தடுக்குது. போக வேண்டாம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரே தேவன் இவ்வளவு அன்பு கூண்டபடியாதானே பூமிக்கு வந்தாரு. பிள்ளைகள் மகனை அனுப்பி வைத்தாரு. எங்க மகனை அனுப்பி வைத்தாரு? எங்க மகனை அனுப்பிப்பாரு? தேவனுடைய குமாரனை. தேவனுடைய மனைவி யாரு பிரதர்? நீங்க தேவனுடைய புத்திரனா இல்லையா பிரதர்? நான் புத்திரன் கிடையாது, தேவனுடைய பிள்ளை. பிள்ளைகள் ஒரு பிள்ளை தானே. எப்படி உங்க சன் கிடையாது. நான் அவருடைய பிள்ளை, சன் கிடையாது. யார் சொன்னா? நீங்க இதுதானே படிச்சிருக்கீங்க. அவரு படைச்சு நீங்க சன்னுக்கும் புத்திரனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. சன்னுக்கும் SON-க்கும் என்ன வித்தியாசம் கேக்குறீங்களா? இல்ல SON-க்கும் நீங்க இப்ப சொல்றீங்களா சில்ட்ரன் சொல்றீங்களா, நாமெல்லாம் தேவ புத்திரர்கள் சொல்றீங்களா? நான் சன் ஆஃப் காடுக்கும் சன் ஆஃப் காடுக்கும் சில்ட்ரன் ஆஃப் காட். சன் ஆஃப் காடுக்கும் சில்ட்ரன் ஆஃப் காட் என்ன சொல்லுங்க. ரெண்டு வித்தியாசம் நீங்க சொல்லுங்க. கிரீக்ல என்ன சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர். ஆதாமுடைய அம்மா அப்பா யாரு பிரதர்? இருக்கட்டும். இப்ப இவருடைய வாதத்துக்கு
அது அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டாம், இவருடைய வாதத்துக்கு வருவோம். இப்போ சன் ஆஃப் ஆதாமுடைய அம்மா அப்பா யாரு தியோஸ் அப்படின்னா லூயோஸ் இல்ல. சரி சரி ஆதாமோட அம்மா அப்பா யாரும் கிடையாது. அம்மா அப்பா வந்து அவர் படைத்தாரு, அவங்கள படைத்தாரு, அவருடைய ஆவியை கொடுத்தாரு. அதே மாதிரிதான் நம்மளே இப்ப புதிய சிருஷ்டியா படைச்சிருக்கிறார் தேவனுடைய இல்லங்க சிருஷ்டியா. இல்லங்க நில்லுங்க ஒரு நிமிஷம். கிறிஸ்துவுக்குள் அப்ப நாம் இயேசுவை படைச்சாருன்னு வசனம் எனக்கு காட்டுங்க. இயேசுவை படைச்சாருன்னு வசனம் காட்டுங்க ஃபர்ஸ்ட். அது நிறைய இருக்கு பிரதர். இப்ப நம்ம நீங்க இப்ப இந்த காட்டுங்க ஃபர்ஸ்ட். நீங்க காட்டுங்க. இந்த மாதிரி வந்து நீங்க தவறாக புரிந்து கொண்டிருப்பதை முதலில் நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் பிரதர். செந்தில் ஸ்பேஸ் கொடுத்து பேசுங்க. இதே மாதிரிதான் மகேஸ்வரி சிஸ்டர் வந்து இயேசு படைக்கப்பட்ட நிறைய வசனம் கொண்டு வந்தாங்க. அவங்க ஒண்ணுன்னா டீகோட் பண்ணி காமிட்டோன்னே அவங்க வசனமே இல்லாம போயிட்டாங்க. பண்ணவே இல்ல, நீங்க டீகோட் பண்ணவே இல்ல. நான் எஸ்எஸ்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் மகேஸ்வரி சிஸ்டரோட பேசுனேன், அப்புறம் எப்படி நீங்க வந்து பேசுங்க? அவங்க ஃபேமிலியா நீங்க? இப்ப நீங்க தானே என்கிட்ட பேசுனீங்க, நீங்க என்கிட்ட பேசுனீங்கல்ல. நான் வந்து மகேஸ்வரி சிஸ்டரோட பேசிட்டு இருக்கேன். எஸ்எஸ்கே நீங்க என்கிட்ட தான் அத சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மகேஸ்வரி சிஸ்டர் கொஞ்சம் லெசன் பண்ணுங்க. நீங்க இருந்தீங்களா அவங்கள்ட்ட பேசும்போது? இருந்தீங்களா? ஆமா இருந்தேன், கவனிச்சல. எப்ப இருந்தீங்க? எப்ப பேசுறீங்க? எத்தனையோ தடவை அவங்க எங்க குரூப்ல வந்து அவங்க பேசுறாங்க. எங்க குரூப்ல இருக்கும், நீங்க இல்ல கிடையாதுங்க. எங்க குரூப்ல வசனங்கள் மூலமாக. சரி ஓகே, இப்ப இயேசு படைத்தாரு, அதை விடுங்க, இருக்கட்டுங்க. இயேசு படைத்தாரு, எனக்கு வசனம் காட்டுங்க. ஒண்ணுனா போகணும், ஒரு வசனமா போகணும். இப்ப நீங்க தேவனுடைய குமாரன் சொன்னீங்கல்ல, இயேசு கிறிஸ்து இல்ல பிரதர். நம்ம வந்து இப்ப இயேசு படைத்தாருன்னு சொன்னீங்கல்ல, ஓபன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் ஒரு ஓபன் சேலஞ்ச் உங்களுக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் வைக்கிறேன் பிரதர். அதுக்குள்ள வாங்க, இதுல நிரூபிச்சிருவாங்கிறதுக்காக நீங்க வேற எதுக்கு இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அது தெரியணும். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் தேவனுடைய குமாரன், மத்தவங்க எல்லாம் தேவனுடைய குமாரன் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கு நான் வசனத்தை எடுத்து காட்டுறேன். நீங்க கிரீக் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய குமாரன் சொல்றதுனால புத்திரர்கள்னு சொல்லுது, மகன்கள் அப்படின்னு சொன்னா அது தமிழ் வார்த்தைக்கு அர்த்தமா இருக்கும். சரி, நீங்க இல்ல அதுக்குள்ள வருவோம். இப்ப அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. இவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து மட்டும் குமாரன் இல்ல, நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மட்டும் குமாரன் இல்லையா? நம்ம எல்லாருமே ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, நிறைய குமாரர்கள் இருக்கிறாங்க, அது உண்மைதான். ஆனா இயேசு ஒரே பேரான குமாரன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒன்லி பிகாட்டன் சன் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த பதம் இயேசுக்கு தவிர வேற யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. அதாவது இல்ல நான் சொல்றேன். இந்த ஸ்டீபன் பிரதர்கிட்ட கேட்டு அவர் ஒரு காமெடி பண்ணாரு உங்க ஆளு. நான் சொன்னது பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரன் இயேசுன்னு இருக்கு. இவர் என்ன பண்ணாரு? ஆபிரகாமுக்கு ஒரே பேரான குமாரன் அங்க ஈசாக்கு இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு. அத நான் சொல்லல. நான் கேட்கறது என்னன்னா, பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே பேரான குமாரன், ஒன்லி பிகாட்டன் சன், அதாவது சொந்த குமாரன் அர்த்தம். மற்ற எல்லாருமே புத்திர சுவீகாரத்தின்படிதான் பிள்ளைகளை தவிர சொந்த குமாரர்கள், ஒரே பேரான குமாரர்கள் கிடையாது கடவுளுக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு புதிய ஏற்பாட்டுல அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி வேற யாராவது பிதாவாக்கிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரன் வசனத்துல எங்க இருக்கு? அதாவது ஒரே பேரான குமாரன் அப்படிங்கிறது இந்த ஒரு, அதாவது தெய்வீக தன்மையை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அல்லங்கிறத நிறைய வசனங்கள்ல முறியடிக்கலாம். எப்படின்னா மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு. நான் கேட்டது சம்பந்தம் எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல நான் கேட்டது என்னன்னா, நீங்க என்ன சொன்னீங்க? ஒரே பேரான குமாரன்னு வேற ஒருத்தருக்கு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, அந்த ஒரே பேரான, நான் சொல்றது கேளுங்க, முதல்ல கேள்வி முழுசா வாங்கிக்கோங்க. கேளுங்க பிரதர், கேட்ட பின்னாடி பேசுங்க. பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே பேரான குமாரன். வேற யார் இருக்காங்க? நீங்க காட்டுங்க. காட்டுறேன்னு சொன்னீங்களா? காட்டுங்க. ஏங்க, இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க ஒரே பேரான குமாரன். அவர் தான் எல்லாவற்றுக்கும் முந்தி கொண்டார். இப்ப நீங்க முந்தி கொண்டிருக்கீங்க, நீங்க தான் ஒரே பேரான குமாரனா இருப்பீங்க. புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, கேள்வி அதுவல்ல. வேதத்தின்படி இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் தேவனுக்கு ஒரே பேரான குமாரன், வேறு யாரும் கிடையாது. இப்போ ஷாம் பிரதர் என்ன கேக்குறாருன்னா, அப்பனா அவங்க அம்மா யாருன்னு கேக்குறாரு. யாரு? இல்ல ஒரு நிமிஷம், ஒத்த பிள்ளை தானே அவரு, ஒத்த பிள்ளைய பெற்ற அம்மா யாருன்னு கேக்குறாரு. ஒரு நிமிஷம். என்னன்னா, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருத்துவதை நம்புறாராம். தூத்துக்குடியில ஒரு சபை இருக்கான்.
ஆனா அதோட திருத்தம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதா இருப்பாராம், பிதாவுக்கு பக்கத்துல இயேசு இருப்பாராம் குமாரரு, அவர் பக்கத்துல நம்ம எல்லாருமே இருப்போமா, குமாரர்களா இருப்போமா. இதுதான் திருத்துவம். அவர் என்ன சொல்லிட்டு போறாரு அதை விடுங்க. இப்ப பாயிண்ட் என்னன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் ஒரே பேரான குமாரன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியுமா? அவர் ஒத்த பிள்ளையா பிறந்திருக்கிறனால. ஆனா அம்மா தான் யாருன்னு கேக்குறாரு அவர் ஷான். அவரு சரி விடுங்க, நாம வசனத்தின்படி என்ன இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். நீங்க ஒண்ணு செந்தில் பிரதர் நீங்களாச்சு அல்லது ஷாம் பிரதர் ஆச்சு, நான் சொல்றத வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்களா? பிரதர் வாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. இருங்க, நான் அந்த வசனத்தை எடுத்துக்கிறேன், அப்பதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். யோவான் 19:7 வாசிங்க. யோவான் 19:7. யோவான் 19:7. யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். அதாவதுங்க, இயேசு கிறிஸ்து வந்து தன்னை என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு? தேவனுடைய குமாரன், தேவனுடைய சொந்த குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை வேற கன்ஃபார்ம் பண்றாரு. யாருக்கிட்ட? நம்ம பேதுருட்ட போய் கேக்குறாரு. எப்போ ஊர்ல எல்லாம் என்ன என்னப்பா சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேக்குறாரு இயேசு கிறிஸ்து சீடர்கிட்ட, இவன் பேதுருகிட்ட. அவரு வந்து பழிச்சுன்னு சொல்லுவாரு. சில பேர் வந்து எலியான்னு சொல்றாங்க, சில பேர் வந்து யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க. அவர் சொல்லிட்டு இருப்பாரு, சரி விடு, ஊர்ல எல்லாம் என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நீ என்ன சொல்ற, நான் யாருன்னு நீ என்ன விசுவாசிக்கிறேன்னு கேட்பாரு யோவான், சாரி பேதுருகிட்ட. அதுக்கு பேதுரு சொல்லுவாரு, நீங்கள் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இயேசு பதில் சொல்லுவாரு பாருங்க, சீமோனே நீ பாக்கியவான், இந்த பரலோகத்தில் இருக்கிற என் பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தினார் பாரு. அதாவது இவன் சொன்ன விஷயம் சாதாரண விஷயம் இல்ல, பிதா வெளிப்படுத்தி தெரிஞ்சக்கூடிய விஷயம் அப்படின்னு ஒரு சீக்கிரட்டை சொல்றாரு. இது எல்லாருக்கும் தெரியாது, இது பிதா வெளிப்படுத்தினாதான் தெரியும். இப்போ இயேசுவை படைச்சதுனால இயேசுவோட குமாரனுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒண்ணு பிதா வந்து வெளிப்படுத்த வேண்டியது இல்ல. இப்போ நீங்க யோவான் 19:7 என்ன என்னோட பாயிண்ட முடிச்சிடறேன். இல்ல பிரதர், என்னோட பாயிண்ட முடிச்சிடறேன். இப்ப யோவான் 19:7 நீங்க வாசிச்சீங்கல்ல, அங்க யூதர்கள் என்ன சொல்றாங்க? யூதர்கள் இயேசுவை பார்த்து, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம், அந்த நியாய பிரமாணத்தின்படி நீ தேவனுடைய குமாரன் சொன்னா உனக்கு கொண்டு கொடுதாங்கிறாங்க. அது தேவனுடைய எங்க இருக்கு? நான் காட்டுறேன், இருங்க பிரதர், நான் காட்டுறேன், பொறுமையா இருங்க. அங்க என்ன வேதத்துல இருக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வசனத்தை வாசிச்சீங்களா, நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். இதே யூதர்கள் இன்னொரு இடத்துல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. யோவான் 10:33 வாசிக்கிறேன். யோவான் 10:33. யோவான் 10:33. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். தெளிவா சொல்லிட்டாங்க யூதர்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒரு நிமிஷம் இருங்க, அப்புறம் படிக்கலாம் இருங்க பிரதர், அங்கெல்லாம் போலாம், கண்டிப்பா போலாம். யூதர்கள் தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கிற, அதுக்காக எல்லாம் உன்னை கல்லெறிச்ச எடுத்து எரியல, நீ மனுஷனா இருக்க உன்னை நீ யெகோவா தேவன்னு சொல்லிட்டு இருக்கிற, அதனாலதான் உன்னை. அப்படி சொல்லல, நீ மனுஷனாய் இருக்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதியுத்தரமா சொல்றது, நீங்களும் யெகோவாவா இருக்கிறீர்கள். இருங்க, நீ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், நான் அதுக்கு வர அடுத்த வசனத்துக்கு வரேன். நானு இந்த வசனத்துல என்ன சொல்லிருக்காங்க முடிச்சுட்டு உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்களும் யெகோவாவாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் எழுதியிருக்கவில்லையா? நாங்க வர்றேன்னு சொல்றேன், நீங்க ஏன் குழப்பறீங்க? நான் தான் தெளிவா உன சொல்லிட்டு வரல, ஏன் அவசரப்படுறீங்க? நான் கண்டிப்பா வர்றேன். ஏன்னா இன்னும் இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ண வேண்டியதே இருக்கு. நாம என்ன ஒரு வசனம் வாசிச்சோம், அதாவது யோவான் 19:7 எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம், நீ உன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினா அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே சாக வேண்டும். அதாவது என்னன்னா, நீ ஒரு தப்பு பண்ற, தேவனுடைய குமாரன்னு சொன்னா அது நியாயப்பிரமாணத்தின்படி தேவதூஷணம். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நீ மனுஷனா இருக்க உன்னை கடவுள் சொல்லிக்கிறேன்னு சொல்றாங்க. சரி, அப்போ இன்னொரு இல்ல, அந்த கேள்வி
நீங்க என்கிட்ட எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் பிரதர். நான் பாருங்க பிரதர், நான் என்னுடைய பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க அது ஒவ்வொன்னா கேளுங்க. ஏன்னா பாயிண்டே மேக் பண்ண நான் எழுதி வைக்கல பிரதர். நீங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நான் எழுதி வைக்கல. நான் கம்ப்யூட்டரும் கிடையாது, அவ்வளவு ஞாபகம் கூடிய ஞானவானும் கிடையாது. அதனாலதான் பரவாயில்ல, நான் இன்னும் ஒரு வருஷம் தான் சொல்ல போறேன். இங்க பாருங்க, நான் 3 வருஷம் தான் பிரதர். இப்போ யோவான் 19:7, யோவான் 10:33, நான் இன்னொரு வருஷம் வாசிக்கிறேன். அது என்ன, யோவான் 5:18. இந்த 3 வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க, நுணுக்கமா ஒவ்வொரு வார்த்தைக்கு கேளுங்க, பதில் சொல்றேன். சரிங்களா? இப்ப மட்டும் கொஞ்சம் நான் ஃபாலோ பண்ணி வாங்க. இப்ப இந்த 2 வருஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு இடத்துல தேவனுடைய குமாரன்னு சொன்னா அது நியாயப்பிரமாணத்தின்படி தேவதூஷணம்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, நீ மனுஷனா இருக்க, உன்னை யெகோவா கடவுள்னு சொல்ற, அதனால உன்னை கல்லெறிஞ்சு கொல்ல போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னொரு வருஷம் வாசிங்க, யோவான் 5:18 வாசிங்க. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படியாக அதிகமாய் வகை தேடினார்கள் அப்படின்னு சொல்றது யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய பிரதான சீடர்களில் ஒருவனாகிய யோவான். இப்போ என்ன ஒரு கேள்வி சொல்லி முடிச்ச யோவான் சொல்றாரு. சரிங்களா? யோவான் என்ன சொல்றாருன்னா, அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமம் ஆக்கினபடியினால் அவர் ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு? பிதாவை தன்னுடைய சொந்த பிதான்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, பிதாவை சொந்த பிதான்னு சொல்றதும் பிதா குமாரனை சொந்த குமாரன்னு சொல்றது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அப்ப ஒன்லி பிகாட்டன் சன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் மனிதனாக வந்த கடவுள்னு அர்த்தம். இயேசு என்ன சொல்றாரு? நான் சொல்லி முடிச்சிருக்க பிரதர். அப்ப நீங்க நான் ஒரு பாயிண்ட் மேக் பண்ணிடுறேன். அப்ப எது உங்களுக்கு தவறா போடுறது நீங்க சொல்லுங்க, அப்ப நான் அதை விளக்க சொல்றதுக்கு. அப்ப யூதர்கள் என்ன சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரன்னு சொன்னீங்கன்னா அது தேவதூஷணம்ன்றாங்க. ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, நீ மனுஷனா இருக்க, உன்னை தேவன்னு சொல்லிட்டு இருக்க, அதனால உன்னை கொல்ல போறேங்கிறாங்க. யோவான் என்ன சொல்றாரு, யோவான் என்ன சொல்றாருன்னா, இயேசு ஒரு காரியம் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? தன்னை பிதாவை சொந்த பிதான்னு சொல்லி தம்மை கடவுளுக்கு சமம் ஆக்கிட்டாரு. அப்ப என்ன, தன்னுடைய தேவனுடைய ஒரே பேரான குமார்னு சொன்னா அது கடவுளுக்கு சமமானவர். சமம் ஆக்கினபடியால் கல் எறிகிறோம்னு இவங்க சொல்றாங்க. இவங்க பொய் சாட்சி சொல்றாங்க. யார்? யூதர்கள் பொய் சாட்சி சொல்றாங்க. இருங்க, அந்த வசனத்தை யோவான் 5:18 திருப்பி படிங்க. 5:18 5:17 தானே? 5:18 அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். யூதர்கள் தான் அப்படி சொல்றாங்க அவரை. என்னன்னு இங்க பாருங்க, நேர்மையா பேசுங்க. உங்க ஆளுங்கிட்ட இப்ப அதே நேர்மையோட நீங்க நான் ஒரு வசனத்தை சொல்றேன். அதே வசனத்தை சொல்றாரு, அவர் அப்படி பண்ணணும்னால யூதர்கள் கொலை செய்ய போனான்னு கன்ஃபார்ம் பண்றாரு. சரிங்க, இருங்க ரைட். நீங்க பேசிட்டீங்களா? 3 வருஷத்தை பேசிட்டீங்களா? இருக்கு. அதே இதுல இருந்து நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவை சொந்த பிதான்னு சொன்னதினால அவர் தேவதூஷணம் சொன்னாருன்னு சொல்லிட்டு யூதர்கள் கல்லெறிகிறாங்கன்னு சொல்றீங்களா? அதே யூதர்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 41ஆவது வசனத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யார தங்களுடைய பிதான்னு சொல்றாங்க? நான் இப்போ பேசுனதுக்கும் நீங்க சொல்றது ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ரைட்டுங்க, ரைட். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய, அதாவது யெகோவா தேவனை தன்னுடைய சொந்த பிதான்னு சொன்னதுதாங்க தேவதூஷணம்னு சொன்னாங்கல்ல அதே யூதர்கள். தேவதூஷணம்னு சொன்னாங்கல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க இப்படி எல்லாம் குழப்பிக்க கூடாது அப்படின்னு தான் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதே யூதர்கள் தான் சொல்றாங்க, குழப்ப வேண்டாம், விடுங்க. தேவன் யெகோவா தேவன் தான் எங்கள் பிதான்னு சொல்றாங்க. யெகோவா தேவனே நீங்க தான் என்னுடைய சொந்த சம்பத்துன்னு சொல்றாங்க. கேளுங்கிறேன், அதான் பதில் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் சொந்த குமாரன் இல்லைங்க. இஸ்ரவேலர்களை பார்த்து யெகோவா சொல்ற, நீங்கள் என் சொந்த சம்பத்துங்கிறார். ஏங்க, சொந்த சம்பத்துங்கிறது வேற, சொந்த குமாரங்கிறது வேற. சொந்த ஆமா. இப்ப நான் சொல்றாங்கல்ல இஸ்ரவேலர்கள். நான் சொல்றேன் கேளுங்க பிரதர், நான் சொல்றேன் கேளுங்க. சம்பத்து அப்படிங்கிறதுனா சொத்துங்க. அதாவது எப்படின்னா, ஏன் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க மதுரை பக்கம் எல்லாம் போனீங்கன்னா காளைய தன் புள்ளன்னு சொல்லுவாங்க. சில பேர் நாய் போனீங்கன்னா கூட என்னோட புள்ள மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்றத கேளுங்க ஃபர்ஸ்ட், உங்களுக்கு விளக்கம் என்னுடைய குமாரன்னு சொல்றாரு. ஏங்க, இஸ்ரவேல் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே தேவனுடைய குமாரன் தான். ஆனா யாரும் சொந்த குமாரன் கிடையாது. இல்ல, அப்ப இவங்க கடன் வாங்கின பிதாவா இவங்களுக்கு? ஒரே
ஒரே பிதா நாமளே எங்களுக்கு எப்படி உண்டுன்னு நாமளே இல்ல, இஸ்ரவேலர்கள் நாமளே எப்படி சொல்றாங்களாங்க. தேவனுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. நாம நான் சொல்றேன் கேளுங்க. புறஜாதியர்களுங்க. இல்ல நீங்க நாம பேசுற என்ன பேச விட மாதிரி தெரியல எனக்கு. இல்ல நீங்க என்ன பேச விடுற மாதிரி தெரியல. நான் பேசும்போது அமைதியா கேட்டீங்க பிரதர். இல்ல ஃபர்ஸ்ட் அந்த 3 வருஷம் நான் அமைதியா கேட்டீங்க. ஒரு கேள்வி பேச விட மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்னன்னா ஒரே பிதா எங்களுக்கு உண்டுன்னு அவங்க இஸ்ரவேலர்கள் அவங்க கடன் வாங்கின பிதாவா இல்ல ஒன்று விட்ட சித்தப்பாவா பெரியப்பா? நானு இல்ல இந்த கேள்விக்கு சம்பந்தமே இல்லை. இப்ப நான் பேசுனதுக்கும் அது சொந்த பிதான்னு தான் அவங்களும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரே பிதா எங்களுக்கு உண்டுன்னு சொல்றாருல. 8ஆம் அதிகாரம் சுவீகாரத்தின்படி பிள்ளைகள் அவங்க புத்திர சுவீகாரத்தின்படி பிள்ளைகள் இல்ல. நாம தான் தத்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் மூலமாக தத்தெடுக்கப்பட்டு புத்திர சுவீகாரத்தை பெற்று இருக்கணும். அவர்கள் ஏற்கனவே பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்கல்ல எங்களுக்கு ஒரே பிதா உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யார் மூலமா தத்தெடுக்கப்பட்டாங்க? அவங்க சொந்த பிள்ளைகள். ஒரே பிதா தாங்க உங்களுக்கு. தேவனுக்கு வந்து எல்லாருமே சுவீகாரத்தின்படிதான் புத்திரர்கள். ஏன்னா எல்லாரும் பாதிங்க. நான் சொல்றத கேளுங்க. அட நான் சொல்றத கேளுங்க பிரதர். நான் விளக்க சொல்ற கேளுங்க. அதுக்கு நான் விளக்க சொல்ற கேளுங்க. ஏன்னா நம்ம யாரும் பரிசுத்தர்கள். அட சொல்றத கேளுங்க. ஒண்ணு நீங்க பேசுங்களேன், நான் போறேங்க. பேச விட்டு பேசுங்க. நீங்க 3 வசனம் பேசுறீங்க, நான் 1 வசனம் சொல்லியிருக்கிறேன். அந்த 1 வசனத்துக்கு நீங்க வந்துட்டு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அதாவது ஒரு விஷயம் அதான் பிரதர் நீ சொன்னால நியாயம் இருந்தா கேட்கலாம். நியாயமானதுங்க. ஒரே பிதா எங்களுக்கு உண்டுன்னு சொல்றாங்க. நான் பதில் சொல்றேன். அதாவது மியூட்ல போக கடகடன்னு சவுண்ட் வருது. அதாவதுங்க கடவுளுக்கு யாரும் சொந்த பிள்ளைகள் இல்லை. ஏன்னா நம்மளாம் பாவிகள். நாம வந்து பாவத்துல இருக்கிறோம். பாவத்துல இருக்கும்போது நம்ம சொந்த பிள்ளைகள் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம தேவன்கிட்டே போக முடியாது. நான் சொந்த பிள்ளை அப்படின்னா ஒரு மடியில இருக்கணும். நான் அவர் மடியில இருக்கக்கூடிய ஒரே தகுதி கொண்டவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் சொந்த பிள்ளை. அது ஒரு காரணம். அது நான் சொல்றதுக்கு தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளை வந்து கண்டிப்பா பரிசுத்தராதான் இருக்கும். நாமெல்லாம் அவருடைய புத்திரர் கிடையாது. நம்ம வந்து இனிமே மீட்டுக்கொள்ள போறோம். மீட்டு கொண்டாடுமே கூட நம்ம எல்லாம் புத்திர சுகாரத்தின்படிதான் புத்திரர்களை தவிர அவர் சொந்த பிள்ளை இருக்க முடியாது. அவரோட சொந்த பிள்ளை அப்படிங்கிற வந்து பாவமே செய்ய மாட்டான். இயேசு கிறிஸ்துவை போல. இயேசு என்ன சொன்னாரு? என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்னு கேட்டவர் மட்டும்தான் தேவனுடைய சொந்த பிள்ளையா இருக்க முடியும். இதுதான் வேத சொல்ற சத்தியங்க. அதனாலதான் தேவனுடைய சாயலா இருக்கிற இயேசு கிறிஸ்து. யாருமே வந்து தேவனுடைய சாயல்னு வேதம் சொல்லவே இல்லை. ஆதாம படைக்கும் போது சொல்லிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அவன் விழுந்து போயிட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் யாரு தேவனுடைய சாயல்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ சொந்த பிள்ளை அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது கடவுளால மட்டும்தான் இருக்கு. அது வேறு வசனங்கள்லாம் இருக்கு. ஏன்னா உண்மையா தேவனுடைய சொந்த பிள்ளையாருன்னா தேவன் தான். அதுக்கு வசனங்கள் இருக்கு. நான் பின்னாடி உங்களுக்கு கொடுக்குறேன். சோ இப்போ நம்ம இது வரைக்கும் பேசின வசனங்களின் படி யூதர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் தன்னை கடவுள்னு சொல்றாரு. அதனாலதான் தீமோத்தேயுல 3ஆவது அதிகாரத்துக்கு என்ன இருக்கு? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். தீத்துல என்ன இருக்கு? மகாதேவனும் நமது ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து. மகாதேவன் யாரு? பிதா யெகோவா தேவன். அவர் தான் கடவுளா வந்தார், இயேசுவா வந்தார் அப்படிங்கறதான் வேதம் சொல்ற சத்தியம். பிரதர், நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் எங்கள் தேவன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு பெரியப்பாங்கிற ஒரு அர்த்தத்துல சொல்றாங்களா அல்லது சித்தப்பாங்கிற அர்த்தத்துல சொல்றாங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். நீங்க சொல்றபடி ஒரே பேரான குமாரன் அவர் ஒருத்தர் தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப யெகோவாவை என்னன்னு சொல்லலாம். உங்களுக்கு எது சௌரியமோ தாராளமா நீங்க சொல்லிக்கலாம். நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்றதுக்கு அது இதுக்கு வேத வசனம் வழங்கி நான் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் வசனத்துல என்ன இருந்தா அதை சொன்னேன். நீங்க தான் சித்தப்பாவை பெரியப்பா. உங்களால சொல்ல முடியல. உங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியல. எப்படி கேட்டீங்க? சித்தப்பாவை பெரியப்பான்னு கேட்டா வேதத்துல அப்படி சொல்லி என்ன பிதா சொல்றேன். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை என்னுடைய பிதான்னு சொல்றாரு. அவர் என் பிதா, அவர்தான் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்னு இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு. இல்லன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் தேவர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை யெகோவான்னு ஒரு இடத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணீங்க. அப்போ அதே இது அப்படி நான் சொல்லேன். நான் ட்விஸ்ட் பண்ணலீங்க. வேதத்துல இருக்கிறதா படிச்சு காமிச்சேன். இல்ல தேவர்கள் என்றுதான் இருக்கு, தேவன் என்றுதான் இருக்கு. யெகோவா தேவதூஷணமாகும். நான் சொல்றது என்னன்னா, இங்க பாருங்க, யூதர்களுக்கு முன்னாடி
ஏங்க பைக் ஓட்டுறீங்க? ரொம்ப மியூட்ல போங்க, இல்லைன்னா ஏதாவது பண்ணுங்க. கடமுட சவுண்ட் வருது. ஓகே. அதாவதுங்க, நான் சொல்லுங்க, நான் ட்விஸ்ட் பண்ணல. நீ மனுஷனா இருக்க, உன்னை தேவனாங்க யெகோவா தேவனை தான் அவங்க மீன் பண்றாங்க. அதுதான் தூசணம், தேவ தூசணம். வேற தேவனை சொன்னா அவங்க கல்லடிச்சு கொள்றாங்க. இப்போ இப்ப இயேசு கிறிஸ்து நான் வேற ஒரு தேவன், அதாவது அதே அவங்க யெகோவா தேவனை சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து யார சொல்றாரு? இல்ல உடனே சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யார சொல்றாரு தேவன்? இப்ப நீங்க தேவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்றாருல, யார சொல்றாரு? அடுத்த வருஷம் நீங்க பொறுமையா கேளுங்க, நான் விளக்க சொல்றேன் உங்களுக்கு. அது அடுத்த வருஷம் வருது பாத்தீங்களா? நம்ம எடுத்துக்கோமா? நீங்க பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு விளக்க சொல்றேன். இது ஏன்னா அதுக்கு அடுத்த வருஷம் விளக்க சொல்லுங்கன்னு யாரும் கேட்கல. ஒரே ஒரு முறை உங்க ஆளுங்க கேட்டாங்க, கொடுத்த பதில அப்புறம் யாரும் வாய் பேசும் ஆஃப் ஆயிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த வசனத்தை தரேன். உங்களுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். யோவான் 10:36. சரி பிரதர், இப்ப நான் பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. 10:33 36 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனா இருக்க, உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடினால் உண்மையில் கல்லெறிகிறோம் என்றார்கள். ரைட். அடுத்த வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? அடுத்தது இங்க பாருங்களேன், யூதர்கள் என்ன சொல்றாங்க? நீ மனுஷனா இருக்க, உன்னை தேவன்னு சொல்ற, உன்னை கல்லெறிஞ்சு கொள்ள போறோங்கிறாங்க. உடனே இயேசு சொல்றாரு, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? அந்த பழைய ஏற்பாட்டில் என்னமோ எழுதியிருக்குன்னு சொல்றாரு. என்ன எழுதியிருக்கு? நீங்க தேவர்களா இருக்கிறீங்க என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் அதாவது பிதா ஒருத்தர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு உங்க வேதத்துல இருக்கு, அவரு கடவுள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நான் போய் சொல்றேன், தேவதூஷணம் சொல்றேன் அப்படி நீ சொல்லலாமான்னு கேட்கிறாரு. அது எங்க எழுதிருக்கு? இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப அதை காட்டினா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ அந்த வசனத்துக்கு நான் போறேன். என்ன சொல்றாரு? யூதர்கள் சொல்றாங்க, நீ மனுஷனா இருக்க, உன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்க, தேவன் சொல்றாங்கிறாங்க. அது அப்படித்தான் இப்போ சொல்லியிருக்கு உங்க வேதத்துலங்கிறாரு. அது எங்க இருக்கு நான் இப்ப காட்டுறேன். சங்கீத புத்தகங்கள் எடுத்துக்கலாம், நல்லா கவனிங்க. சங்கீதம் 82 6, 7, 8 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதைத்தான் இயேசு சுட்டி காட்டுறாரு. இப்ப எழுதிருக்கு, நீ படிச்சது இல்லையான்னு கவனிங்க. நீங்கள் தேவர்கள் என்றும், இப்ப நான் படிக்கிறது சங்கீதம் 82 6, 7, 8. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிறப்புகளில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதியும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். இங்க பிதாவாகிய தேவன், சாரி, வசனம் சொல்லுது தேவனே எழுந்தருளும். அந்த தேவன் தான் இயேசு. இந்த வசனம் சொல்லிட்டு பாத்தீங்களா? தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதியும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் அப்படின்னு இந்த வசனத்துல சொன்ன தேவன் தான் நானு அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்போ உங்க வசனத்திலே தேவன் தான் வருவார்னு எழுதியிருக்குப்பா, நீ அந்த வசனத்தை படிக்கலையான்னு கேட்கிறாரு. அப்ப நான் என்ன, நான் பொய் சொல்றேனாங்கிறாரு இயேசு. இப்போ நான் இந்த வசனத்தை வரம் பாருங்க. இங்க யோவான் 10:34 33. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லெறிகிறது இல்லை. நீ மனுஷனா இருக்க, உன்னை தேவன் என்று சொல்லி விதமாக தேவதூஷம் சொல்லுகிறபடியே உண்மையில் கல்லெறிகிறோம். இப்போ நான் அந்த வசனத்துக்கு போறேன். எங்க சங்கீத புத்தகங்கள்ல கடைசி வசனம் பாருங்க. தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். ஓகேங்களா? இந்த வசனத்தை இயேசு மேற்கோள் காட்டி தெளிவா சொல்றாரு, அங்க தேவன் தான் வருவாருன்னு இருக்கு. அப்படி பிதாவனால நான் பரிசுத்தமாக்கி அனுப்பப்பட்டிருக்கிறேன். நீ என்ன போய் நான் தேவனுடைய குமாரன் சொன்னாங்க, தேவதூஷணம் சொன்னேன்னு சொல்லலாமா? ஏன்னா தேவன் தான் வருவார்னு உன் புக்ல எழுதியிருக்கு பாக்குறாரு. போய் படிங்க, படிச்சுட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் நீ உன்னை யெகோவா என்று சொன்னாய் அப்படின்னு இங்க கல்லெறிய பாக்குறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னீங்க.
இப்ப அதே இயேசு கிறிஸ்து நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள்னு சொல்றார, அப்ப நீங்கள் யெகோவாக்களாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறாரான்னு தான் நான் கேட்ட கேள்வி. அதுதாங்க விளக்க சொன்னேன். சரி, அடுத்த கேள்வி. அதுக்கு பதில் சொல்ல என்னோட கடமை. நான் சொல்லுங்க. சொல்லுங்க. எங்க உங்களுக்கு பதில் சொல்லதாங்க வர்றேன். எங்க ஓடுறேன் நானு? போன தடவை பதில் சொன்ன அதுதாங்க நான் சொல்றேன். இருங்க இங்க பாருங்க. அதுதான் 7வது வசனம். நீங்க தேவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அதுதான் 7வது வசனம். நான் படிக்கிறேன் பாருங்க. சங்கீதத்துல 82:7 வாசிக்கிறேன் பாருங்க. நல்லா கவனிங்க. 6:7 நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் தேவர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த நீங்க படிச்சீங்களா இப்போ இங்க யோவான்ல அந்த வசனத்தை இது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரை மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிறப்புகளை ஒருவனை போல விழுந்து போவீர்கள். நீங்க தேவர்கள் சொல்லப்பட்டிருக்க தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் சொல்லியிருக்க. ஆனா நீங்க செத்து போயிருவீங்க. நீங்க நியாயத்தை நீங்க பண்றது நியாயமா இருக்காது. நீங்க சொல்றது நீங்களும் ஒரு போலி தேவர்கள் சொல்றாரு. ஆனா உண்மையான தேவன் யாரு? அடுத்த வசனம் சொல்லுது. உங்களுக்கு அது புரியல, அதனால புரிய வைக்கிறது என்னோட கடமை. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து, அதாவது தேவர்கள் சொன்னவங்க மனுஷன் போல செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிறப்புகளை ஒருவனை போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும். யாரும் உண்மையான தேவன் தேவனே எழுந்தருளும். அவரு சாக மாட்டார். பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதியும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர்னு வருது. அதாவது நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் சொன்னது உண்மை. ஆனா அது உண்மையான தேவன் கிடையாது. நீங்க லோக பிறப்புகளை போல செத்து போயிருவீங்கிறார். அப்போ உண்மையான தேவன் தான் எழுந்தருவாரு. அந்த தேவன் தான் நான் இயேசு சொல்றேன். இப்ப புரியுதுங்களா? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறது நீங்கள் தேவர்களா, அதாவது யோவான் 10:34, அதாவது யூதர்கள் அவரை பார்த்து நீர் உங்களை யெகோவான்னு சொல்றீங்க. அது வசனத்தை சுட்டி காட்டுறாருங்க. சங்கீத பகுதி அதான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. சொல்றாரா? கேளுங்க பிரதர், நான் சொல்றத கேளுங்க. அதான் சொல்றேன். அதாவது தேவர்கள்னு சொல்லப்பட்டவங்க இருக்காங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களும் தேவர்கள். இப்ப ஒண்ணு சதுசேயன் இருக்கான், பரிசேயன் இருக்கான். அவனெல்லாம் கூட அங்க வந்து தீர்ப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறான், நியாயம் சொல்லிட்டு தான் இருக்கிறான். ஆனா இவங்கெல்லாம் எப்பவும் உயிரோடு இருக்க ஒரு என்ன சொல்றதுங்க, எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு தேவர் கிடையாது. சும்மா பேருக்கு தான் தேவர்களே தவிர தேவன் கிடையாது. கொஞ்ச நாள்ல சாக போறேன்னு தான் சொல்றாரு. நான் மரிக்க போறேன். அப்புறம் நான் சொல்றத கேளுங்க. நீங்க சொல்றத கேளுங்க. அதாவதுங்க அந்த வசனத்தை எடுத்து இங்க பேசுறாரு. அதாவது யோவான் 10வது அதிகாரத்துல இப்ப பாருங்களேன், நான் அந்த வசனத்தை எடுக்கிறேன். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் பேசினாதான் புரியும். 10:34 என்ன சொல்றாரு? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதை உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க முதல்ல உள்ளதை மறந்துடாதீங்க. முதல்ல அதாவது என்று சொன்னதாக இல்ல அதை விட்டுறாதீங்க. அதுல இருந்து தான் கண்டினியூ பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்றேங்க. இடையில அப்படி குழப்பாம இருந்தா பதில் வந்துருங்க. இதெல்லாம் மாசக்கணக்கா ஆராய்ச்சி பண்ண வசனம் தாங்க. நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்றேங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதாவது இந்த வசனத்துல பாருங்க, யோவான் 10:33 பாருங்களேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கலாம் பாருங்க. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறது இல்லை. நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவன் யெகோவா என்று சொல்லி நீங்க சொன்னபடி இல்ல, நீங்க சொன்னபடி தேவதூஷணம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்றாரு எல்லாரையும் பார்த்து யெகோவாக்களே அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றது எல்லாரும் யெகோவாவா இருக்கிறீர்கள். ஆனா அதத்தாங்க சொல்றேன், கேளுங்க. ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? அதனால ஒண்ணும் அடங்க போறது இல்ல. பொறுமையா கேளுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சொன்னது யெகோவா தான். ஆனா அடுத்த வசனம் என்ன தெரியுமா இருக்காரு? இது சொல்றாரு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதை யெகோவாக்களா இருக்கிறீர்கள். நீங்க யெகோவான்னு மாத்துனீங்கன்னா இதையும் அப்படியே தான் டிரான்ஸ்லேட். அப்போ வந்து வானத்திலும் பூமியிலும் 1000 கர்த்தாக்கள் இருந்தாலும் ஒரே கருத்து ஏன் பிதாவை சொல்லிருக்கு? நாங்க தெளிவா சொல்றோம்ல, அநேக தேவர்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு தேவன் தான் இயேசு கிறிஸ்து. இறந்து போகக்கூடிய ஒரு தேவனாக தான் இருந்தாரு. இங்க பாருங்க, ஒருத்தர் பேச மண்டையில வந்து பல கடவுள் இருக்கிறாங்க. இவங்க பல மண்டையில பல கடவுள் இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் இல்லங்க சாம் பிரதர், அவருக்கு புரியாட்டி போகுது. நான் சொல்றது மத்தவங்களுக்கு புரிஞ்ச கூட போதும். இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், இவருக்கு வந்து பேச விட மாட்டேங்கிறார். நல்லா கவனிங்க. நான் யாரும் பேச மாட்டேன், நான் சொல்றேன் பாருங்க. 33 என்ன சொல்லிருக்கு? இயேசு வந்து தன்னை யெகோவா கடவுள் தான் சொல்றாரு. அதாவது யூதர்கள் அப்படிதான் சொல்றாங்க. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லெறிகிறது இல்லை. நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி விதமாக தேவதூஷன் சொல்லு. கடவுள் தேவதூஷன் என்ன? இப்போ நான் வந்து இந்த இங்க இருக்கிற ஒரு கல்லை பார்த்து கடவுள், இந்த கடவுள் நானும் ஒண்ணுனா அது தேவதூஷணம் கிடையாது. யூதர்கள் வணங்குற கடவுள் தான் நான் சொன்னாதான் நீங்க கல்லை பார்த்து இருந்தாலும்
இந்துக்கள் சும்மா விட மாட்டாங்க பிரதர். என்ன பேச விடாம பண்ணீங்கன்னா என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்சா இல்ல நீங்க சொல்றது அர்த்தமற்றதாக சொல்லும் போது கிராஸ் பண்ணதான் செய்வோம் பிரதர். அர்த்தம் இல்லைங்க, இன்னும் நான் சொல்லவே வரல. அடுத்து சொன்னதான் உங்களுக்கு புரியும். எனக்கு அடுத்து போகவே விட மாட்டேங்கிறீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்லி முடிச்சு சொல்லும் போது இவங்களுடைய புரிதல்படி எல்லாரும் கடவுள் சொன்னா சௌரியத்துக்கு மாத்திக்குவாங்க. அது வேற விஷயம். நான் சொல்றத கேளுங்க. கடவுள் அதுல அப்படின்னு சொன்னா என்ன சொல்லிருக்காருன்னா அதுலயே பதில் சொல்லிருக்காரு. அதுதான் நான் சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே. உண்மையான தேவனாரு போலி தேவனாரு இதுலயே பதில் இருக்கு. நான் சொல்றேன், எனக்கு பேச விடுங்க. இப்ப பாருங்களேன், 34 வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதை உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியம் தவறாததா இருக்க. இப்ப நல்ல கவனிங்க, தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களும் தேவர்கள் தான். அதாவது உண்மையான தேவனும் ஒருத்தர் இருக்காரு, தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களும் தேவர்கள். இது எங்க இருக்கு? இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க, இப்ப உங்களுக்கு புரியும். இப்ப நான் சங்கீதத்துக்கு 82 போறேன். இப்ப 6 வாசிக்கிறேன். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரே மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். எப்படி? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டதால இவர்கள் தேவர்கள். இதைத்தான் இயேசு சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிறப்புகளை ஒருவனை போல விழுந்து போவீர்கள். இந்த தேவர்கள் யாரும் உண்மையான தேவர்கள் அல்ல. ஏன்னா நீங்க மனுஷன் மாதிரி செத்து போயிருவீங்கிறாங்க. தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தேவர்கள் கடவுள் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க உண்மையான கடவுள் கிடையாது, நீங்க செத்து போயிருவீங்கிறாங்க. அடுத்த வசனம் கேளுங்க, கன்றாவி பேச விட்டு தொலைங்க. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் என்னது? சங்கீதம் 82:8. இப்போ 7 இருந்தா வாசிக்கிறேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிறப்புகளில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள், தேவனே எழுந்தருளும். யாரு? நீங்கெல்லாம் செத்து போயிருவீங்க. இந்த தேவர்கள்லாம் மனுஷரை போல செத்து போயிருவீங்க. ஆனா தேவனே எழுந்தருளும் சொல்றாங்க பாத்தீங்களா? அவரு சாக மாட்டாரு. தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிக்கும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். அதாவது என்னன்னா, நியாய தீர்ப்பு செய்யக்கூடியவர் அந்த தேவன் எழுந்தருள்வாரு. அவரு மரிக்காத தேவன். யாரு? நியாய தீர்ப்பு செய்யக்கூடியவர் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்தவர். யோவான் 8ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல சொல்றாரு, தேவனிடத்தில் எல்லாரும் கடவுள் தேவனிடத்தில் கேட்ட சொன்ன இல்ல அப்படி இல்ல. நாங்க 3 பேர் தான் பேசிட்டு இருக்கிறோம். இப்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, கொஞ்சம் அமைதியா இருங்க. வசனத்தை எப்படி தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை என்னை நீங்கள் கேளுங்க. அதாவது இப்போ கர்த்தர் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏங்க இவரு நிறைய பேருக்கு கர்த்தர்னு சொல்லியிருக்கு. வானத்திலும் பூமியிலும் 1000 கர்த்தாக்கள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எத்தனை கர்த்தாக்கள் இருந்தாலும் உண்மையான கர்த்தர் யாருன்னா யெகோவா தேவன். கரெக்டுங்களா? அப்படிதான் நீங்க வியாக்கியானம் பண்றீங்க. அதே போலதாங்க இங்கேயும். அதாவது எத்தனை தேவவசனத்தை பெற்றுக்கொண்டவர்களையும் தேவர்களும் சொல்லி இருந்தாலும் உண்மையான தேவன் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது அந்த வசனம் சொல்ற சாரம்சங்க. நான் சொல்லி முடிச்சேன் கேளுங்களேன். அதுக்குதான் நான் யோவான் 5:18 யோவான் 9:17 வசனங்களை முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன். அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய சொந்த குமாரன் அப்படிங்கிறது யோவான் 5:18 வசனத்தின் படி அவர் ஓய்வு நாள் கட்டளை கேளுங்க பிரதர். நீங்க வார்த்தை பேசுறா, என்ன பேசுறேன் தெரிய மாட்டேங்குது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். யூதர்களும் தங்களுடைய தேவனை எங்களுக்கு ஒரு பிதா உண்டுன்னு சொல்றாங்க. அவங்க அந்த தேவனை என்ன மாதிரியான பிதான்னு நினைச்சு சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த பிதான்னு சொன்னதுனால அவர் தேவதூஷணம் சொன்னார்னு சொல்லிட்டீங்கல்ல, சொல்றாங்கல்ல. அப்போ யூதர்கள் என்ன பிதான்னு நினைச்சுக்கிட்டாங்க? ஒன்று விட்ட பிதாவா, பெரியப்பாவா, சித்தப்பாவா, எப்படி நினைச்சுக்கிறாங்க? பிதான்னு சொல்றாங்க. பேச விடுங்க, கேள்வி கேட்டீங்களா? பேச விடுங்க. அதாவது இயேசு கிறிஸ்து ஒன்லி பிகாட்டன் சன், ஒரே பேரான குமாரன், தேவனுடைய சொந்த குமாரன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. மற்றவர்களை புத்திர சுவீகாரத்தின்படி புத்திரர்கள் தான் சொல்லுதே தவிர சொந்த குமாரன்னு சொல்லல. வேதத்துல என்ன இருக்கு அதான் பேச முடியும். சித்தப்பான பெரியப்பான உங்களுக்கு சௌரி மூலம் வச்சுக்கோங்க, சித்தப்பான வச்சுக்கோங்க, பெரியப்பான வச்சுக்கோங்க, கொள்ளு தாத்தான்னு வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் சொந்த புத்திரர்கள் தான் பிதாவாகிய தேவனுக்கு. தத்தெடுக்கப்பட்ட அதான் அவங்க சொல்றாங்கல்ல, எங்க பிதான்னு சொல்றாங்கல்ல. நான்
பிதான்னு சொல்றது வித்தியாசம் இல்லைங்களா? நான் கிறிஸ்துவின் மூலமாக தத்தெடுக்கப்பட்டு எனக்கு அவர் பிதாவாக இருக்கிறான்னு விளக்கமா சொல்றேன். அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இயேசு கிறிஸ்துவும் அந்த வழியில வந்ததுனால அவர் சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அது தப்பு. எப்படி தப்புன்னு நான் சொல்றேன். இப்போ யூதர்கள் ஏற்கனவே சொந்த குமாரர்களா இருந்தா இவருதான் ஒரே பேரான குமார்னு இயேசு சொல்ல முடியாதுங்க. இப்போ முந்திக்கிட்டாருங்க, சர்வ சிருஷ்டிக்கும் முந்திக்கிட்டாரு, இவரு ஜெனிபிக்கப்பட முந்திக்கிட்டாரு. தயவு செய்து நான் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. அதாவது ஜெனிபிக்கப்படுவதற்கு சர்வ சொல்றேன், பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. அதாவது முந்திக்கிட்டதாவே இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து முந்திக்கிட்டாருன்னு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து முன்னாடி முந்திக்கிட்டாரு, பிந்திக்கிட்டாங்க, சரிங்களா? அப்ப ரெண்டு பேருமே தேவனுக்கு ஒரே பேரான குமாரன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இயேசு கிறிஸ்துவ மட்டும் ஒரே பேரான குமாரன் சொல்லக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே யூதர்கள் இருக்கிறதுனால எப்படி இயேசுவ மட்டும் ஒரே பேரான குமாரன் சொல்லுவாங்க? நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து மட்டும் இருந்து யூதர்கள் இல்லாத பொழுது, யூதர்களுக்கு ஒரு படைப்பே இல்ல, யூதனே படைக்கல, வெறும் கடவுள் உலகத்தான் படைச்சிருக்காரு அப்படின்னா அப்போ இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன் சொன்னா கரெக்ட். ஆனா யூதர்கள் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன்னு சொன்னா எப்படி? ஏற்கனவே ஒரே பேரான குமாரன் எப்படி சொல்லுவீங்க? ஒரே பேரான குமாரன் என்று சொல்வதற்குரிய வார்த்தை அநேகருக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நினைக்கிறது போல இல்ல. அவர் நியாயமா பேசுங்க. இன்று சொல்ல முடியாது. தீர்மானத்தின் விவரத்தை சொல்லுவேன். இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், நீர் என் குமாரன் அப்படின்னு சொல்றாரு. எங்க வச்சு சொல்றாரு? அது பரலோகத்திலேயே நடந்திருக்கு. அந்த சம்பவம் பரலோகத்துல இருக்கும். யாரும் எதையும் பார்க்கல பிரதர். அவருடைய எங்களை பத்தி கமெண்ட் பண்றதா இருந்தா நீங்க வெளியில வேற ஒரு குரூப் அமைச்சு கமெண்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்குள்ளே நீங்க கேள்வி கேட்கறேன். நம்ம கேள்வி திருப்பி தொடங்குவோம். இப்ப என்ன கேள்வினா, உங்க பிதா மரிப்பேன்னு சொன்னாரு, பொய் சொல்லிட்டாரா? உங்க ஜெகோவா பிதா மரிப்பேன்னு எங்க சொன்னாரு? 25:8 படிங்க. தப்பா சொல்லுவாரு, எடுத்து படிங்க. அதான் இவருக்கு உங்க தலைவருக்கே தெரியல. உங்க தலைவர் உருட்டு மன்னர். உங்க தலைவர் உருட்டு மன்னர் உருட்டிட்டு உட்கார்ந்திருக்காரு. அவரோட தொண்டர் இருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து உருட்டு மன்னர். 25:8 படிங்க. 25:8 படிங்க. எடுக்கிறேன். 25:8-9. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் சாவாருன்னு சொன்னாரா? அவர் சொன்னாரா? சாவாருன்னு சொன்னார். கண்ணாடி கண்ணாடி டாக்டர். ஐ ஸ்பெஷலிஸ்ட். பதறாரு பாருங்க, உங்களை பேச விடாம பதறாரு. ஐயோ நம்ம இங்க ஜெகோவா காலி அப்படின்னு. ஒரே ஆவிதான், அவருக்குள்ள இருக்கிறது ஒரே ஆவிதான். பிதாவாகி ஒரே பிசாசின் சத்தியாவிதான். ஒரே பிசாசின் ஆவின்னு வசனம் சொல்லுது. பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்து யாரையும் சொல்ல முடியாது. அப்ப எந்த ஆவி இருக்கு? எந்த ஆவி இருக்கு? பிசாசின் ஆவிதான் அங்க இருக்குது. உங்க பிதாக்குள்ளே இருந்தது பிசாசின் ஆவியா? இப்ப பாருங்களேன், வசனத்தை படிக்கலாம் பாருங்க. சரி, வசனத்தை படிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். யெகோவாகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். யெகோவா இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே யாவே, இவருக்காக காத்திருந்தோம், ரட்சிப்பினால் களி கூர்ந்து. யாருக்காக காத்திருந்தோம்? யெகோவாவுக்காக தான். எகிப்துல அத்தனை ஜனங்களும் யாருக்காக காத்துட்டு இருந்தாங்க? சொல்லிடுறேன். நீங்க இவர் எங்க புடிங்கன்னா, உங்க யெகோவா சாவாருன்னு சொன்னாரு, அவர் தான் செத்தார, ஏன் சாவலியா பொய் சொன்னாருன்னு கேட்டாரு. அதுக்கு ஆதார வசனம் ஏசாயா 25:8-7-8-9
கொடுத்தாரு. இந்த வசனத்துல எங்க நான் சாவறேன்னு சொன்னாரு? சொல்லுங்க பிரதர், நம்ம அதை விட்டுட்டு போக வேண்டாம். யெகோவா சாவார்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அவர் வாயால சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, எங்க சொல்லியிருக்கிறாரு யெகோவா நான் சக்கரையால என்ன குத்திரவர்கள் காண்பார்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு சொல்லுங்க. செத்து போனதை காண்பார்கள் சொன்னாரா? செத்து போனதை காண்பார்கள் சொன்னாரா? யாரு குத்துனாங்க? யாரு குத்துனாங்க? ஏங்க நீங்க கூட குத்திட்டாங்களா? ஆமா பிரதர், இப்ப உங்களை நான் குத்தி பேசினா குத்து சொல்லுங்க பிரதர். நான் செத்ததை எல்லாரும் பாப்பாங்கன்னு சொன்னாரா இல்ல குத்துனதை பாப்பான்னு சொன்னாங்களா? சொல்லுங்க பிரதர், எங்க சாவன் எங்க சொன்னாரு? அப்ப உங்க பிதா போய் சொல்லிட்டாரு. ஏன் சொல்லுங்க, பொய்க்கு பிதாவான பொய்க்கு பிதாவான இப்ப சொன்னதை இப்ப அப்படியே புரட்டுகிற பிதா இருக்கிறான்ல, உள்ள இருந்து சொல்லி கொடுக்கறான்ல, அவன் போய் சொல்லியிருப்பான். இப்ப சொன்னதை என்ன சொன்னது? பிதா செத்து போயிருவாங்க சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன புரட்டுறீங்க? ஐசியா 25:8 அவர் மரணத்தை ஜெயமா விழுங்குவார் அப்படின்னு இதே காலத்துல அவர் இதோ காத்திருந்தோம், யாவைக்காக காத்திருந்தோம், இவரே நம்ம ரட்சித்தார், இவரே அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொன்னத அங்க அவர் மரணத்தை ஜெயமாக வரலையா? பிதா ரெக்கார்டிங் எடுத்து கேளுங்க. நாளைக்கு ரிச்சர்ட் பிரதர் ரெக்கார்டிங் அனுப்புங்க. உங்களுடைய பிதா சாவுன்னு சொன்னாரு, சாவுல அப்ப பொய் சொல்லிட்டாரான்னு சொன்னீங்க. வசனத்தை கொடுங்க, எங்க சாவாருன்னு கேட்டார்பா SSK பிரதர். அதுக்கு ஏசியா 25 சொன்னீங்க. இந்த வசனத்துல நான் சாவுறேன்னு எங்க இருக்கு வார்த்தை சொல்லுங்க. இல்லன்னா அந்த வீடியோ ரிச்சர்ட் பிரதர் எடுத்து கொடுங்க, கட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புறோம். மரணத்தை ஜெயமா நீங்க சாம்பிரதால் என்ன நிரூபிக்க போறீங்க? அதுல என்ன நிரூபிக்கிறதுக்காக சொன்னீங்க? அதான் அந்த வசனத்துல அவங்க பிதா பேசுறாரு. இப்ப இங்க பிதா பொய் சொல்லிட்டாரா? அவர் ரட்சிக்கலையா? நான் தான் ரட்சிகர்னு சொல்றாரு, அவர் ரட்சிக்கலையான்னு கேக்குறேன். உங்க பிதா சாகரன்னு சொன்னாரு, ஏன் சாகரன்னு கேட்டாரு. நான் சொல்றேன். நீங்க அதாவது பிதா வருவார் அப்படின்னா எல்லா இடத்துலயும் அவரே வருவார்னு மீன் பண்ண முடியாதுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எகிப்துல அவங்க இருக்கும்போது அந்த தலைச்சம்பல்ல சங்காரத்துக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா அனுப்புவாரு. அந்த நிலவு காலில் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டு ரத்தத்தை பூசிக்கிட்டு சொல்லுவாரு. அப்போ சங்காரத்தோதும் தான் போவானா, அங்க கர்த்தர் கடந்து போனார்னு வசனம் இருக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னா என்ன, அவரே இறங்கி போய் எல்லா வேலையும் பண்றாங்கன்னு அப்படி அர்த்தம் எடுத்துக்க முடியாதுங்க. பல இடங்கள்ல நேரடியா நான் வருகிறேன்னு சொன்ன இடத்துல தூதனை விட்டு செஞ்சிருக்காரு. அதுக்கு அந்த சங்காரத்தூதன் ஒரு எக்ஸாம்பிள். அந்த சங்காரத்தூதன் கடந்து போகும்போது கர்த்தர் கடந்து போனார்னே வசனம் போட்டிருக்கும். இப்ப கேள்வி அது இல்ல, இது 1-2 நிகழ்வு இல்ல. அங்க ரட்சிப்ப சொல்றாரு, நானே ரட்சகர். ஐசியா 43:13 படிச்சீங்கன்னா, ஆமாங்க, நானே ரட்சகர் அப்படின்னா என்னங்க? அவர் அதாவது அப்படி நீங்க கேட்டீங்க, நானே ரட்சகர் அப்படின்னா நான் சொல்றேன் கேளுங்க. நானே ரட்சகர் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. இப்போ சிஎம் வராரு, நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்குள்ள அவசரப்படுவேன். கொஞ்சம் பொறுமையா. அவசரப்படலைங்க. நான் ஒரு நிமிஷம். அதுதான் நீங்க என்ன முழுமையா கேட்க மாட்டீங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, நானே ரட்சகர், நானே அவர் என்று அறிந்து கொள்ளுங்கள். யாரு? நான் தான் ரட்சிக்க போற வருகிறேன்னு சொல்லிட்டு, நான் தான் அறிவிச்சேன், நான் தான் ரட்சித்தேன், நான் தான் விளங்க பண்ணினேன், என்னை என்று ஒருவர் செய்யத்தக்க யாருமே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னவரு சடன்லி இன்னொருவரை படைத்து இன்னொருத்தை அனுப்பினாரா? இது என்ன காமெடி? உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சது பிரதர். உங்க கேள்வி புரிஞ்சது. அதுதான் எக்ஸாம், இதுக்கு எக்ஸாம் பதில் சொல்ல வந்தா நீங்க என்ன அக்யூசேஷன் பண்றீங்க? கேட்க மாட்டேங்க சொல்றீங்க. அப்படி கிடையாது. அதாவது இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் வராருன்னு வச்சுங்களேன், நான் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்தனா ஊழலை ஒழிப்பேன், நான் ஊழலை ஒழிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் சிஎம் ஆயிடுறாரு. இப்ப இவர் போய் ஊழல் ஒழிக்கிறாரு, ஆபீசர் கட்டளை போடுவாரு, அங்க இருக்கிற டிஜிபி கட்டளை போடுவாரு, நீங்க போய் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லுவாரு. அப்ப அவர் நான் செய்வேன் தான் சொல்லுவாரு. இப்ப என்ன சொல்லுவாரு? ஓட்டு வாங்க போகும்போது நான் வந்தனா நான் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதுக்காக இவரே போய் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி கிடையாது இல்லைங்க. அப்போ மொழிநடைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ வேதாகமத்துல மற்ற இடங்கள்ல அந்த மொழிநடை எப்படி பயன்படுத்த அப்படி எடுக்க முடியாது. இப்ப இன்னைக்கு சிஎம் உங்களுடைய தமிழ்நாடு சிஎம் நேரடியா போய் பண்றாரு. அப்படி எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படியும் எடுக்கலாம். நீங்க எப்படி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன், சொல்றேன். இந்த இடத்துல ஐசியா 43 மட்டும் வசனங்கள்ல நான் மட்டும்
மட்டும்தான் செய்யறேன் அப்படின்றாரு. இல்ல நான் மட்டும்தான் செய்யறேன் தொகுதியிலுமே ஒரு நிமிஷம் 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர்னு சொன்னாரு. யாரு? தமிழ்நாடு சிஎம். ஆனா 234 தொகுதியில அவர் நிக்கல, 2 தொகுதியில நின்னாரு. சரிங்களா? அதாவது இதெல்லாம் காமெடியா இருக்கு. அவர் சொல்றாரு நான் 2 தொகுதியில நிக்கிறேன், ஆனா எல்லாருக்கும் என்னுடைய பேரை வச்சு நான் தான் என்னுடைய தொகுதியில நான் தான் எல்லாரும் நிக்கிறேன்னு சொன்னாரு. தெளிவா சொல்லிட்டாரு. அவர் வேட்பாளர் விஜய் தான் சொன்னாரு. சரி, நல்லா புரிஞ்சுக்குங்க. நிக்கல, உருட்டக்கூடாது. அவர் பெயரை சொல்றாரு, ஆனா நிக்க போறது 2 கிழக்கு தொகுதி சொல்றாரு. திருச்சி கிழக்கு தொகுதி உங்களுக்கு தமிழும் தெரியல, ஒண்ணும் புரியல, நான் என்ன பண்றோம்? உங்க ஜெகா வந்து நான் ஒருவராய் வானங்களை விரித்தேன். போய் பார்த்தா அந்த மாதிரி வார்த்தையே இல்ல. மாட்டிக்கினாரு ஒருத்தர். பதிலே இல்ல. நான் தான் மரணத்தை ஜெயமா அந்த மரணத்தை ஜெயமா இருந்த முடியாத ஒரு கையாளாகாத பிதாதான் நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க. யாரு? ஜெகோவா பிதாவை. இந்த காப்பாத்தணும் இந்த கர்த்தர் யாரு? ஜெகோவா கர்த்தர். அவரே கையாளாகாத தேவன், அவரே காப்பாத்த போறாரு. சரி, இப்ப கேள்வி எஸ்எஸ்கே, உங்களோட கேள்வி கேட்கிறேன். அதே உருட்டிட்டாங்க. சரி, ஓகே. ரெண்டாவது கேள்வி. இப்ப 25ல வந்து குழந்தைகள் இப்ப உங்களுடைய ஜெகோவா கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க ஜெகோவா கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒருவராய் வானங்களை விரித்தேன், என்னை அல்லாமல் வேற தேவன் யாருமே இல்ல, என்னோட யாருமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்னவரு இங்க எங்க குமாரனை படைத்து குமாரன் மூலமா படைத்தாருன்னு சொல்லி இருக்கு. சொன்னாரு. பிதா சொன்ன வசந்த காட்டுங்க எனக்கு பழைய பாடல.